ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிறிஸ்பி ஆனியன் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறதுக்காக லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சமாக வதங்கினா போதும். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர்லாம் மாறணும்னு அவசியமே இல்லை, சும்மா லைட்டாக குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஹீட்டெல்லாம் போக வைக்கணும். ஹீட் போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா தடவ போகிறோம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சுடுவோம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு. அதுக்கடுத்து இப்போ மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா மாவு கோட்டிங்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா மாவோடு ஒட்டி இருக்கும். கொஞ்ச நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறுனா போதும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்க ஒரே ஒரு பீஸ் வெங்காயம் உள்ளே போட்டு பாருங்கள். அப்போ லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. பரவாயில்ல, ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப நல்லா தனித்தனியாக ஆயிரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எண்ணெயில் வறுக்கிறப்ப நிறைய முறை மாதிரி வரும், இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி நிறையா வரும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை.
இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்றப்ப எப்படின்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே போயிடும். வெறும் ஆனியன்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கும். அதான் கரெக்டான டைமு. அந்த டைம் பார்த்து நீங்கள் எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராகவும் வரணும். அதையும் செக் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலரும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் வடிய விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஆனியன்ஸையும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ மிச்சம் இருக்கிற ஆனியன்ஸையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துருங்க. இந்த சிப்ஸை வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லன்ச்சுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கிறிஸ்பி ஆனியன் சிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக நிறையா வீடியோஸ் வந்து வரும். எல்லா வீடியோவுமே வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.